نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد قال الله تبارك وتعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا إنا أردنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا وقال النبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة في النار وقال أيضا قل آمنت بالله ثم استقيم صلواتم சாந்தியும் நமது கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபஈன்கள் தாபஈன்கள் மீதும் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட நல்ல அறிஞர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் அந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று கூறிய வண்ணம் இந்நுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த உலகத்திலே எத்தனையோ வழிகேடான மக்கள் இருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நேரான வழியை, அவனுடைய ஹிதாயத்தை நம்மை போன்ற ஒரு சிறு கூட்டத்திற்கு அவன் தந்திருக்கின்றான். அவனுடைய அந்த நேரான வழி நமக்கு கிடைக்காவிட்டால் நாமும் வழிகெட்டு தான் இருந்திருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் காசிரீன். என்னுடைய கருணையும் என்னுடைய கிருபையும் உங்கள் மீது இல்லாவிட்டால் நீங்கள் எல்லாம் நஷ்டவாளிகளாக இருந்திருப்பீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். மற்றொரு வசனத்திலே குந்தும் அலா சஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் ஃபஅன்கதகும் மின்ஹா. நீங்கள் எல்லாம் நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்து கொண்டிருந்தீர்கள், நாம் தான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால், நமக்கு அல்லாஹ்வை பிடிப்பதை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு நம்மை பிடித்த காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரத்துல் அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய அந்த சூரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா
வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே பதிவு செய்கின்றான். இதற்கு அர்த்தம் என்ன? இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபால். நாம் அந்த அமானத் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுப்புகளை நாம் எதற்காக அந்த பொறுப்புகளை நாம் காண்பித்தோம், யாருக்கெல்லாம் அந்த பொறுப்புகளை நாம் எடுத்து காண்பித்தோம் என்று சொன்னால் அஸ்ஸமாவாத், அந்த வானங்களுக்கு அந்த பொறுப்புகளை நாம் எடுத்து காண்பித்தோம். ஆனால் அந்த பொறுப்புகளை அந்த வானங்கள் ஏற்றுக்கொண்டதா என்று சொன்னால் அந்த வானங்கள் அதை மறுத்துவிட்டன. இன்னும் அந்த பொறுப்புகளை பார்த்து அந்த வானங்கள் எல்லாம் பயந்து விட்டன. அது மட்டும் கிடையாது, வல் அர்தி, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொறுப்புகளை இந்த பூமிக்கு காண்பிக்கின்றான். இதெல்லாம் பொறுப்பு என்று இந்த பூமிக்கு காண்பித்தவுடன் அந்த பூமியும் அதை பார்த்து பயந்து விடுகின்றது. அதுவும் அதை அந்த பொறுப்புகளை ஏற்பதற்கு மறுத்து விடுகின்றது. இன்னும் அந்த யாருக்கு காண்பிக்கின்றான்? வல் ஜிபால், இன்னும் அந்த மலைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொறுப்புகளை எடுத்து காண்பிக்கின்றான். இதையெல்லாம் பொறுப்பு என்று காண்பிக்கின்றான். ஆனால் அந்த மலைகளும் என்ன செய்கின்றன? அதை கொண்டு பயந்து விடுகின்றன. அந்த பொறுப்புகளை பார்த்து பயந்து விட்டு அதுவும் அந்த பொறுப்புகளை ஏற்க மறுத்து விடுகின்றன. ஆனால் இந்த மனிதர்கள் என்ன செய்தார்கள்? வல் இன்சான், இந்த இன்சான் என்ன செய்தான்? இந்த மனிதர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வளவு பெரிய பொறுப்புகளை இந்த மனிதர்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான், இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. இந்த மனிதர்கள் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அந்த பொறுப்புகள் என்னவென்று தெரியாத காரணத்தினால் அவர்கள் ஸலூமன் ஜஹூலா, அவர்கள் அந்த பொறுப்புகளை விஷயத்திலே அவர்கள் மிகவும் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் அந்த பொறுப்புகளை பற்றி தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே பதிவு செய்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பொறுப்புகள் என்றால் என்ன? இந்த பொறுப்புகளை பார்த்து ஏன் அவ்வளவு பெரிய அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அந்த படைப்புகளான வானங்கள், மிகப்பெரிய படைப்புகளான இந்த பூமிகள், இன்னும் மிகப்பெரிய படைப்புகளான அந்த மலைகள் எல்லாம் பயந்து விட்டன, ஆனால் மனிதன் மட்டும் ஏன் ஏற்றுக்கொண்டான் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இந்த மனிதன் ஏற்றுக்கொண்டான். ஏன்? அவனுக்கு இந்த அமானத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மீது பொறுப்பை சாதிவிட்டான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான மனிதர்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. ஒரு கணவன், அவன் தன்னுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் இருக்கின்றது. ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் இருக்கின்றது. அது மட்டும் கிடையாது, ஒரு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய பொறுப்பு, இன்னும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாடி இருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கணவன், அவனுடைய பொறுப்பு என்ன? ஒரு கணவன் தன்னுடைய குடும்பத்தை அவன் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய பொறுப்புகள் என்ன? இந்த ஒரு கணவனுடைய பொறுப்புகள் அந்த குடும்பத்திலே என்னவாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், நாம் ஹலாலான முறையிலே சம்பாதிக்க வேண்டும். ஹலாலான முறையிலே சம்பாதித்து விட்டு அந்த குடும்பத்திற்கு நாம் உணவளிக்க வேண்டும். இன்னும் அவர்களுக்கு உடை எடுத்து தர வேண்டும். இன்னும் அவர்களுக்கு தங்கக்கூடிய இட வசதி நாம் செய்து கொடுக்க வேண்டும். இது மட்டும்தான் நம்முடைய பொறுப்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதை விட மிக மேலான ஒரு பொறுப்பு ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் இருக்கின்றது. அதுதான் என்ன பொறுப்பு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. நீங்கள் என்ன செய்யுங்கள்? இந்த ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் என்ன செய்யுங்கள்? உங்களையும் உங்களுடைய அஹ்லியா என்று சொல்லக்கூடிய உங்கள் குடும்பத்தினரையும் நீங்கள் அந்த நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே பதிவு செய்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சென்று சொல்லுகின்றார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, நீங்கள் என்ன செய்யுங்கள்? நிறைய நன்மையான காரியங்களை செய்து கொள்ளுங்கள். ஏன்? உங்களுடைய தந்தை அவர்
அந்த தூதராக இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் நீ இதெல்லாம் சொர்க்கம் சென்று விட முடியாது, நீங்கள் சொர்க்கம் சென்று விட முடியாது, நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நிறைய நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்று யார் சொல்லுகின்றார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தன்னுடைய மகளை பார்த்து சொல்லுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்? அவர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் ஒரே ஒரு துஆ செய்திருந்தால் போதும் அவர்களுடைய மகளை சொர்க்கத்திற்கு எடுத்து செல்ல. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் அவர்களுடைய பொறுப்பு என்ன. அவர்கள் அந்த நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தினரையும் அவர்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த பொறுப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்து வைத்த காரணத்தினால் அவர்கள் இப்படியாக அவர்களுடைய மகளிடத்திலே சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் நாம் இன்றைக்கு என்ன வாரியாக ஒரு நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம்? நாம் என்றைக்காவது நம்முடைய வீட்டில் நாம் கேட்டிருப்போமா, நீங்கள் தொழுதீர்களா என்று கேட்டிருப்போமா? ஒரு ஃபோன் அடித்து எத்தனை வாட்டி நாம் பேசுகிறோம் நம்முடைய வீட்டிலே, நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்று நாம் எத்தனை வாட்டி ஒரு நாளைக்கு நாம் ஃபோன் எடுத்து கேட்கின்றோம். ஆனால் யாராவது ஒரு மனிதர் இப்படி கேட்டிருப்பாரா, நீங்கள் தொழுதீர்களா, நீங்கள் இன்றைய நாள் நீங்கள் குர்ஆன் ஓதினீர்களா என்று நாம் எத்தனை பேர் நாம் கேட்டிருப்போம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் நம்முடைய மிக முக்கியமான பொறுப்பு என்று அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இந்த விஷயத்திலிருந்து நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனைவிக்கு தன்னுடைய குடும்பத்தினர்களிடத்திலே எந்த விதமான பொறுப்புகள் இருக்கின்றது, ஒரு மனைவிக்கு தன்னுடைய வீட்டிலே எந்த விதமான பொறுப்புகள் இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் நமக்கு சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு கடமையாக சொல்லுகின்றார்கள், கணவனுடைய சொத்துக்களை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் பாதுகாக்க வேண்டும். கணவனுடைய சொத்துக்கள் என்றால் நாம் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருப்போம்? கணவனுடைய சொத்து என்று சொன்னால் அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய வீடு, அவனுடைய வாசல் என்று நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் செல்வங்களில் எல்லாம் மிகச் சிறந்த ஒரு செல்வம் என்ன? அவனுடைய குழந்தை செல்வம். அந்த குழந்தையை அந்த மனைவி எவ்வாறாக பார்த்துக் கொள்ள வேண்டும்? அவரை மிக கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்ள வேண்டும், அவர்களை மிக பொறுப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய சமுதாயத்திலே இன்று என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? நம்முடைய சமுதாயத்திலே இன்று என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? கணவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் வேலைக்காக வெளிநாடு சென்று விடுகின்றார்கள். ஆனால் மனைவிகள் இங்கே என்ன செய்கின்றார்கள்? அந்த குழந்தைகளை சரியாக பார்த்துக் கொள்வது கிடையாது. அவர்களுடைய பொறுப்புகளை தவறிய காரணத்தினால் நம்முடைய சமுதாயத்திலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள்? வழி தவறி செல்லுகின்றார்கள். சிறு வயதிலேயே 6வது 7வது படிக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் இன்று கஞ்சா என்று சொல்லக்கூடிய அந்த போதை கடுமையாக இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் யார்? அந்த மனைவி சரியாக அவருடைய பொறுப்பை அவர் செய்திருந்தார் என்று சொன்னால், அந்த மனைவி தன்னுடைய பிள்ளைகளை அவர் சரியான பொறுப்பாக அவர் பார்த்திருந்தார் என்று சொன்னால், அந்த பிள்ளை அந்த கஞ்சாவிற்கு அடிமையாக இருக்காது, அந்த பிள்ளை அந்த போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்காது. அந்த மனைவி அந்த பொறுப்புகளை தவறிய காரணத்தினால் அந்த பிள்ளைகள் என்ன செய்கின்றன? அது சீர்கழித்து விடுகின்றது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பித்தார்கள். ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்ன? குல்லுக்கும் ராயின் அலா குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நீங்கள் அனைவரும் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். உங்களிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை பற்றி நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கேள்வியை கேட்பான். நீங்கள் ஒவ்வொருவரும் நாளை அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அது மட்டும் கிடையாது, அலா குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி. அது மட்டும் அதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாக சொல்லுகின்றார்கள், ஃபல் அமீருல் லதி. ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பொறுப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக விவரிக்கின்றார்கள். ஃபல் அமீருல் லதி அலன் நாஸி ராயின் வ ஹுவ மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி. ஒரு தலைவர் இருக்கின்றார், ஒரு சமுதாயத்தினுடைய அந்த ஆட்சியாளர் இருக்கின்றார். அந்த ஆட்சியாளருடைய அந்த பொறுப்பு என்ன? தன்னுடைய மக்களை அவர்கள் மிக சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆட்சியாளருடைய பொறுப்பு என்ன? தன்னுடைய மக்கள் கஷ்டப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த மக்கள் கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால், தன்னுடைய மக்கள் அவர்கள் வழிகேடான விஷயங்களில் சென்று விட்டார்கள் என்று சொன்னால், அந்த ஆட்சியாளர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளிலே கேள்வி கேட்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அது மட்டும் கிடையாது, ஒரு ரிஜாலோ, இன்னும் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆண் மகனுக்கு என்ன பொறுப்பு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு ரிஜாலு ராயின் அலா அஹ்லி பைத்திஹி. அந்த மனிதன், ஒரு ஆண் மகன், அவன் எப்படிப்பட்ட
பொறுப்புகளிலே இருக்கின்றான், தன்னுடைய குடும்பத்தை அவன் நேரான வழியிலே நடத்தக்கூடிய பொறுப்புகளிலே இருக்கின்றான். வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, அவன் நாளை என்ன செய்ய வேண்டும், அவன் அல்லாஹ்விடத்திலே அந்த பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்திலே கேட்பான். அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அந்த பொறுப்புகளை பற்றி அவன் பதில் சொல்லியாக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். வல் இம்ராஅத்து, இன்னும் ஒரு பெண்ணுக்கு என்ன கடமை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், வல் இம்ராஅத்து ராயியத்துன் அலா பைத்தி பாலிஹா, இன்னும் அந்த பெண்ணுக்கு என்ன கடமை, தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை அவர் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் வ அவுலாதிஹா, இன்னும் அந்த கணவன் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளை அவர் என்ன செய்ய வேண்டும், மிகவும் கண்ணு கருத்துமாக அவள் பார்த்துக் கொள்ள வேண்டும். வஹு மஸ்ஊலத்துன் அன்ஹும், இன்னும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நாளை மறுமை நாளிலே அவர்கள் அந்த விஷயங்களுக்கு அந்த அமானத் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுப்புகளை பற்றி அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்ணிடத்திலே கேள்வி கேட்பான். அந்த பெண் அந்த விஷயங்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் இந்த ஹதீஸுகளை மட்டும் சொல்லிவிட்டு சென்று விட்டார்களா, வெறும் இந்த ஹதீஸுகளை மட்டும் சொல்லிவிட்டு வாயால் சொல்லிவிட்டு சென்று விட்டார்களா என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த அமானத் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுப்புகளை நிறைவேற்றி காண்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய இஸ்லாமிய தலைவர், அன்றைய இஸ்லாமியர்களுக்கு யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சியாளர் அந்த இஸ்லாமியர்களுக்கு. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொறுப்பிலே இருக்கின்றார்கள். அந்த பொறுப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக செய்தார்களா என்று பார்த்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சரியாக செய்தார்கள். என்ன செய்தார்கள், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், தன்னுடைய வீட்டிலே அந்த தர்ம பொருட்கள் கிடைக்கின்றது, தர்ம பொருட்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தர்ம பொருட்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கின்றது. அந்த என்ன தர்ம பொருள், ஒரு பேர்ச்சம்பலம், ஒரு பேர்ச்சம்பலத்தினுடைய மூட்டை தன்னுடைய வீட்டிலே கிடைக்கின்றது. அதில் பக்கத்திலே அமர்ந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த மூட்டைக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு, அந்த பேர்ச்சம்பலங்களுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இருவரும் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த இருவரில் ஒருவர் என்ன செய்கின்றார், அந்த ஒரு பேர்ச்சம்பலத்தை எடுத்து வாயிலே போட்டு விடுகின்றார். ஒரே ஒரு பேர்ச்சம்பலத்தை எடுத்து வாயிலே போட்டு விடுகின்றார். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விடுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு குழந்தை, அது என்ன, அதற்கு எதுவுமே தெரியாது, அது சாதாரண விளையாட்டாக எடுத்து வாயிலே போட்ட அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியாதா, தர்ம பொருட்களை யார் நபியாக இருக்கின்றாரோ அவருடைய குடும்பத்தினர்கள் உபயோகிக்க கூடாது என்று தெரியாதா உங்களுக்கு என்று அந்த சிறு குழந்தைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படி கடினமாக ஏன் கேட்டார்கள், அந்த சிறு பிள்ளைகள் என்று பார்க்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் கேட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய பொறுப்பு அவ்வாறாக இருந்தது, அவர்களுடைய பொறுப்பு அவ்வாறாக இருந்தது. அந்த பொறுப்பை அவர்கள் மிகவும் விளங்கிய காரணத்தினால் தன்னுடைய தர்ம பொருட்கள் தங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு வந்து சேர்ந்து விடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கடினமாக நடந்து கொண்டார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டும் கிடையாது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு மிகவும் அவசரமாக அவர்கள் வீட்டுக்கு செல்லுகின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் இதை பார்த்தவுடன் மிகவும் ஆச்சரியத்தில் ஆள்கின்றார்கள். என்ன ஆச்சரியம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் இப்படி செய்ய மாட்டார்கள், எப்பொழுதுமே இப்படி நடக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எப்பொழுதும் தொழுதார்கள் என்று சொன்னால் மிகவும் அமைதியாக அமர்ந்து அவர்கள் பொறுமையாக துஆ எல்லாம் செய்துவிட்டு zikr எல்லாம் செய்துவிட்டு அவர்கள் அந்த வீட்டிற்கு செல்வார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது உடனே அவர்கள் அவசரமாக வீட்டுக்கு செல்கின்றார்கள். ஏன் என்று சஹாபாக்கள் எல்லாம் அப்புறம் கேட்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, ஏன் ரசூலுல்லாஹ் இன்னைக்கு நீங்கள் மிகவும் சீக்கிரமாக அவசரமாக நீங்கள் வீட்டுக்கு சென்று விட்டீர்களே, என்ன காரணம் என்று கேட்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தர்மமாக கொடுக்க வேண்டிய சில பொருட்கள் என்னுடைய வீட்டிலே இருந்தது, தர்மமாக கொடுக்க வேண்டிய சில பொருட்கள் என்னுடைய வீட்டிலே இருந்தது, அது என்னுடைய வீட்டிலே இருப்பதை நான் வெறுக்கின்றேன். என்ன காரணம், அதிலிருந்து எனக்கு ஆசை வந்துவிடக்கூடாது, அதிலிருந்து ஏதாவது ஒரு பொருளை நாம் எடுத்து விடலாம் என்ற
அந்த ஆசை வந்துவிடக்கூடாது. அந்த காரணத்தினால் அதை நான் மிக விரைவாக நான் என்ன செய்துவிட்டேன், சென்று அந்த ஏழைகளுக்கு நான் என்ன செய்துவிட்டேன், அவர்களுக்கு கொடுத்து விட்டு நான் வருகின்றேன். அதனால் தான் இன்றைக்கு சீக்கிரமாக எழுந்து சென்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் எண்ணற்ற ஒரு ஆச்சரியமாக நமக்கு இருக்கும். என்ன ஒரு ஆச்சரியம்! இப்படியெல்லாம் யாராவது ஒரு பொறுப்பை அவர்கள் நிறைவேற்ற முடியுமா என்ற ஒரு ஆச்சரியம். எப்படி அவர்கள் நிறைவேற்றினார்கள்? அவர்களுடைய ஆட்சியிலே இருக்கின்றார்கள், தங்களுடைய மக்களை அவர்கள் எப்படி பார்த்து கொண்டார்கள் என்று சொன்னால், ஒரு முறை என்ன செய்கின்றார்கள், அவர்கள் கடை வீதிக்கு செல்லுகின்றார்கள். கடை வீதிக்கு சென்று பார்க்கின்றார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி என்ன செய்கின்றார், அவர் சில தானியங்களை விற்று கொண்டிருக்கின்றார். சில தானியங்களை விற்று கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தானிய மூட்டைக்குள் தன்னுடைய கையை நுழைக்கின்றார்கள். கையை நுழைத்து பார்த்தால் அடியிலே பார்த்தால் மிகவும் ஈரமாக இருக்கின்றது, மேலே பார்த்தால் காய்ந்து போயிருக்கின்றது. இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், ஏன் இப்படி விற்கின்றாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். அதற்கு அந்த சஹாபி சொல்லுகின்றார், யா ரசூலுல்லாஹ், நேற்று மழை பெய்ந்தது யா ரசூலுல்லாஹ், அதில் என்னுடைய தானியங்கள் எல்லாம் நனைந்து விட்டன. அந்த காரணத்தினால் நான் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து விற்கின்றேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாய்க்கு கற்றுத் தருகின்றார்கள், நீங்கள் என்ன செய்யுங்கள், இரண்டையும் நீங்கள் தனித்தனியாக பிரித்து வைத்து இது காய்ந்தது இது ஈரமானது என்று தனித்தனியாக பிரித்து வையுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொறுப்பை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். என்ன பொறுப்பு? அவர்கள் ஒரு ஆட்சியாளர். தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய மக்கள் எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் ஏமாந்து விடக்கூடாது என்ற அந்த பயம், அந்த விஷயம் என்ன செய்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. அந்த பொறுப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சரியாக செய்தார்கள். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பொறுப்புகளை நாம் எப்பொழுது சரியாக செய்வோம் என்று சொன்னால், இந்த பொறுப்புகள் நமக்கு எப்பொழுது நாம் சரியாக செய்வோம் என்று சொன்னால், அதனுடைய பயம் நமக்கு இருந்தால் தான் நாம் சரியாக செய்வோம். இந்த பொறுப்புகள் நமக்கு இருக்கின்றது, இதை நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளிலே நம்மை கேள்வி கேட்பானே என்ற அந்த ஒரு பயம் நமக்கு இருந்தது என்று சொன்னால் நாம் அந்த பொறுப்புகளை எல்லாம் மிகவும் சரியாக செய்வோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பியத்திலே வளர்ந்த, அவர்களுடைய அந்த பாடங்களை அவர்களுடைய பயிற்சியில் வளர்ந்த சஹாபாக்களும் அப்படித்தான் இருந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை என்ன செய்கின்றார்கள், சுடும் வெயில், நம்முடைய ஊரிலே எப்படி வெயில் அடிக்கின்றது, இன்னும் அதிகமாக அந்த பாலைவனங்களில் அடிக்கும். நம்முடைய ஊரிலே எவ்வளவு அடிக்கின்றதோ அதை விட அதிகமாக அந்த பாலைவனங்களில் அடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாலைவனத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து எதை தேடிக்கொண்டே வருகின்றார்கள், எதையோ தேடிக்கொண்டே வருகின்றார்கள். ஒரு சஹாபி வருகின்றார், வந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கின்றார், ஏ அமீருல் முஃமினீனே, நீங்கள் எதை தேடிக்கொண்டு செல்கின்றீர்கள், என்னிடத்திலே சொன்னால் நானும் தேடுவேனே என்று சொல்லுகின்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபியிடத்திலே சொல்லி அனுப்புகின்றார்கள், இந்த பைத்துல் மால் என்று சொல்லக்கூடிய ஏழைகளுக்குரிய பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் மாலில் இருந்து ஒரே ஒரு ஒட்டகம் காணாமல் போய்விட்டது, அதை தேடிக்கொண்டுதான் நான் செல்லுகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது இதை கேட்ட அந்த சஹாபி என்ன சொல்லுகின்றார், அமீருல் முஃமினீனே, இந்த சுடும் வெயிலிலே, இந்த கடும் வெயிலிலே நீங்கள் ஏன் அந்த ஒட்டகத்தை தேடிக்கொண்டு செல்ல வேண்டும், என்னிடத்திலே சொன்னால் நான் தேடுகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நாளை இந்த ஒவ்வொரு விஷயத்திலும், இந்த பைத்துல் மாலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நான் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அப்பொழுது இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு யார் ஆட்சியாளர், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய காலகட்டத்திலே கலீஃபாவாக இருந்தார்கள். அவர்களுடைய ஆட்சியிலே தான் அந்த ஒரே ஒரு ஒட்டகம் காணாமல் போயிருந்தது. அந்த ஒரே ஒரு பைத்துல் மாலிலிருந்து காணாமல் போன அந்த ஒட்டகத்தை அந்த சுடும் வெயிலிலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேடிக்கொண்டு சென்றார்கள். ஏன்? அந்த பயம் இருந்தது அவர்களுக்கு. என்ன பயம்? நாளை அல்லாஹ்விடத்திலே அந்த ஒரே ஒரு ஒட்டகத்திற்கான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே கேள்வி கேட்டால் நாம் என்ன பதில் சொல்ல இருக்கின்றோம் என்ற அந்த பயம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இருந்தது. அந்த காரணத்தினால் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த விஷயத்தை பயந்து அவர்கள் அந்த சுடும் வெயிலில் கூட சென்று அந்த ஒட்டகத்தை தேடினார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்கின்றது, ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்கின்றது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நமக்கு சொல்லித் தருகின்றார்கள், எவ்வாறு நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் என்று சொன்னால், எந்த அளவிற்கு பொறுப்பு இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு முஃமின் என்ன செய்கின்றான், அவன் தன்னுடைய வீட்டிலே இருக்கின்றான், அவருடைய அண்டை வீட்டார் என்ன செய்கின்றார், அவர் பசி பட்டினியாக கிடைக்கின்றார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்தான கஷ்டத்தில் இருக்கிறாரு, நமக்கு என்ன என்று சொல்லி நாம் இருக்கக்கூடாது. அந்த கஷ்டப்படக்கூடிய
அந்த அண்டை வீட்டாருக்கு தன்னுடைய குழம்பிலே என்ன செய்ய வேண்டும், அதிகமாக தண்ணீரை ஊற்றி அவருக்கும் அதை உண்ண கொடுக்க வேண்டும் என்ற அந்த பொறுப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்த சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? ஒருமுறை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அவர் மிகவும் பெரிய ஒரு வியாபாரி. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒருமுறை என்ன செய்கின்றார், அவர் மதீனாவிற்கு சென்று அவர்கள் வியாபாரம் செய்துவிட்டு மதீனாவிற்கு திரும்புகின்றார்கள். அப்பொழுது பார்த்தால் மதீனாவிலே மிகவும் வறட்சியான ஒரு காலகட்டம். மக்களுக்கு உண்பதற்கு எந்த ஒரு பொருளும் இல்லை, உணவு இல்லை, எந்த ஒரு தண்ணீரும் இல்லை. இந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், 1000 ஒட்டகத்திலே அவர்கள் உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு மதீனாவிற்கு வருகின்றார்கள். என்ன காரணம்? அவர்கள் வெளியூர் சென்று, அவர்களுக்கு இந்த வறட்சி எல்லாம் தெரியாது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெளியே சென்று அவர்கள் என்ன செய்கின்றார்கள், வியாபாரத்தை முடித்துவிட்டு 1000 ஒட்டகத்திலே அவர்கள் அந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு மறுபடியும் அவர்கள் வீட்டிற்கு வருகின்றார்கள். வீட்டிற்கு வந்தால் சஹாபாக்கள் எல்லாம் ஓடுகின்றார்கள். ஓடி செல்கின்றார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சென்று சொல்லுகின்றார்கள், ஊரிலே வறட்சி இருக்கின்றது, யாரிடத்திலும் உணவு இல்லை, உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். இதை கேட்ட உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய விலைக்கு என்ன விலை சொன்னாலும் நாங்கள் வாங்கிக் கொள்கின்றோம் என்று சஹாபாக்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு நீங்கள் 2 மடங்கு விலை தந்தால் நாங்கள் வாங்கிக் கொள்கின்றோம் என்று சொன்னதற்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் இந்த ஒட்டகத்திற்கு கணக்கில்லாத அந்த விலையை கொடுத்தால் நான் இந்த ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை கேட்ட அந்த சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள், இவ்வளவு விலை மதிக்க முடியாத இந்த பொருட்களை யார் வாங்க முடியும், இதையெல்லாம் நாங்கள் எப்படி வாங்குவது, எங்களிடத்தில் அவ்வளவு பணம் கிடையாது என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த 1000 ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் சதகாவாக செய்கின்றார்கள். அவர்கள் சதகாவாக தர்மமாக செய்கின்றார்கள். ஏன், அப்படி செய்துவிட்டு அந்த 1000 ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அவர்கள் தந்துவிட்டு சொல்லுகின்றார்கள், இதற்கெல்லாம் எனக்கு எண்ணில் அடங்காத கணக்கில்லாத அந்த நன்மையை யார் தருவார், இதற்கெல்லாம் கணக்கில்லாத அந்த விலையை யார் தருவார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை எனக்கு மறுமை நாளிலே தருவான் என்று அந்த செய்தியை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும், நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது நமக்கும் காசு கிடைக்கும். யாரும் ஒரே நிரந்தரமாக ஒரே ஒரு இதிலேயே நாம் சென்று கொண்டிருக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டமும் வரும், நம்முடைய வாழ்க்கையிலே பணமும் வரும். நாம் பணம் வரும்போது என்ன செய்கின்றோம், அந்த பணங்களை நாம் சேர்த்து வைத்துக் கொள்கின்றோம். சேர்த்து வைத்துக் கொண்டு யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கின்றார்களோ அடுத்தவர்களுடைய கஷ்டம் புரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பணக்காரர்களுக்கும் என்ன இருக்கின்றது, அந்த ஏழை மக்களுக்கு உதவக்கூடிய பொறுப்பு அந்த பணக்காரர்களுக்கு இருக்கின்றது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிகவும் பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதரை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் அந்த பொறுப்புகளை நிறைவேற்றி விட்டோமா என்ற அந்த பயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கின்றது. என்ன செய்கின்றார்கள், ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி ஹஜ் என்ன செய்கின்றார்கள், 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் பயான் செய்யும் பொழுது கடைசியாக அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், நான் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றி விட்டேனா என்று அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன, அவர்களுடைய பொறுப்புகள் என்ன, நாம் இந்த மக்களை அவர்கள் நேரான வழியில் நடத்த வேண்டும், அல்லாஹ் ஒருவன் தான் என்ற அந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த கடவுள்களும் இல்லை என்ற அந்த விஷயத்தை மக்கள் வரை எடுத்து செல்ல வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்பு. இந்த பொறுப்பை நான் சரியாக செய்துவிட்டேனா என்று கடைசி ஹஜ்ஜிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த சஹாபாக்கள் எல்லாம் ஒரே குரலிலே சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய பொறுப்பை நீங்கள் சரியாக செய்து விட்டீர்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்றார்கள். இதை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக விடாமல் அந்த இடத்திலேயே அல்லாஹ்வை சாட்சியாக ஆக்குகின்றார்கள். 3 முறை சொல்லுகின்றார்கள், யா அல்லாஹ், இவர்கள் சொன்னதற்கு நீதான் சாட்சி, யா அல்லாஹ், இவர்கள் சொன்னதற்கு நீதான் சாட்சி, யா அல்லாஹ், இவர்கள் சொன்னதற்கு நீதான் சாட்சி என்று அந்த 3 முறை அல்லாஹ்வை சாட்சியாக்கி அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய பொறுப்புகளை அனைத்தையும் நான் முடித்து விட்டேன் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்பட வேண்டும்? அவர்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன.
அந்த அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செய்கின்றார்கள், அந்த பொறுப்புகளினுடைய விஷயத்திலே அவர்கள் அவ்வளவு பயப்படுகின்றார்கள் என்று சொன்னால் நாம்லாம் எவ்வளவு பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய பாவங்களை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் அந்த பொறுப்புகளை பற்றி பயப்படுகின்றோமா என்று சொன்னால் நாம் பயப்படுவது கிடையாது. ஏனென்று சொன்னால் அந்த பொறுப்புகள் என்ன என்று நமக்கு தெரிவது கிடையாது. ஏன் தெரியவில்லை? நாம் எல்லாம் அந்த குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான அந்த வேதத்தை படிக்கவில்லை. நாம் என்ன செய்து விட்டோம், அந்த குர்ஆனை நாம் புறக்கணித்த காரணத்தினால் எது அமானத்து, எது நம்முடைய பொறுப்புகள் என்ற அந்த விஷயங்கள் நமக்கு தெரிவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் எது எது எல்லாம் இவர்களுடைய பொறுப்பு, ஒரு கணவனுடைய பொறுப்பு என்ன, ஒரு மனைவியினுடைய பொறுப்பு என்ன என்று அனைத்து விதமான பொறுப்புகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொன்னார்கள். அல்லாஹ்வும் என்ன சொல்லுகின்றான், அந்த குர்ஆனிலே எல்லா விதமான பொறுப்புகளையும் அவன் திக்ர் செய்து இருக்கின்றான், அவன் அந்த நினைவூட்டி இருக்கின்றான். ஆனால் நாம் என்ன செய்வதில்லை, அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் படிப்பதில்லை. படிக்காத ஒரே காரணத்தினால் நாம் என்ன செய்து விட்டோம், அந்த பொறுப்புகளை நாம் என்ன செய்து விட்டோம், அந்த பொறுப்புகளை நாம் தவறிவிட்டோம், அந்த பொறுப்புகளை நாம் செய்வதில்லை. என்ன காரணம், நாம் குர்ஆன் ஹதீஸை விட்டுவிட்டோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற விஷயங்களிலே நாம் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இந்த காரணத்தினால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இன்னல் இன்சான இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. ஏன் அவர்கள் இந்த பொறுப்புகளினுடைய விஷயத்திலே அவர்கள் அநியாயம் செய்பவர்களாக இருக்கின்றார்கள்? ஏனென்று சொன்னால் அந்த பொறுப்புகள் என்னவென்று அவர்களுக்கு தெரியாத காரணத்தினால் அவர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே அவன் சொல்லி காண்பிக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய உள்ளத்திலும் இந்த பயம் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையினுடைய நாளிலே நாம் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். நம்முடைய பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பான். நம்முடைய பொறுப்புகள் நாம் சரியாக செய்துவிட்டோமா என்று நாம் தினம் நாம் சரிபார்த்து கொண்டே இருக்க வேண்டும். யாருக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று தெரியாது, யாருக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று தெரியாது. திடீர்னு பார்த்தால் மரணம் வந்துவிடும், திடீர்னு பைக்கில் போவோம், ஆக்சிடென்ட் ஆகும், மரணித்து விடுவோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளிலே ஒவ்வொரு மனிதரையும் பார்த்து கேட்பான். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை தந்திருக்கின்றான். அந்த பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் கேட்பான் என்ற அந்த பயம் இருக்கும் என்று சொன்னால் நாம் எல்லாம் பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அந்த பொறுப்புகளை நிறைவேற்றி அந்த பொறுப்புகள் என்னென்னவென்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் நிறைய நன்மையான அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை எப்படி இங்கே நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டினானோ இதே போன்று நாளை சொர்க்கத்திலும் நம்மை ஒன்று கூட்டுவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تبارك وتعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال النبينا صلى الله عليه وسلم: إذا مات ابن آدم انقطع عمله إلا من ثلاث: صدقة جارية أو علم ينفع به أو ولد صالح يدعو له. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். என்ன ஒரு ஹதீஸ் என்று சொன்னால், இதா மாத்த இப்னு ஆதம, ஒரு ஆதமினுடைய மகன், அதாவது இந்த மனிதர்கள் நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால்,
இன்கொதா அமலுஹு, அவர்களுடைய எல்லா விதமான அமல்களும் என்ன ஆகிவிடும்? அவர்களை விட்டு சென்றுவிடும். எல்லா விதமான அமல்களும் அவர்களை விட்டு சென்றுவிடும். 3 விஷயங்களை தவிர. 3 அமல்கள் அவர் செய்த இந்த உலகத்திலே செய்யக்கூடிய அந்த அமல்கள் நாளை மறுமை நாளிலும் அவர்களுக்கு வரும், அந்த கபரிலும் அவர்களுடைய அந்த அதாபை அவர்களுக்கு குறைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த 3 விஷயங்கள் என்னவென்று சொன்னால், முதலாவதான விஷயம் சதகத்துல் ஜாரியா. நாம் நிலையான தர்மங்களை செய்தோம் என்று சொன்னால் நாளை நமக்கு இந்த உலகத்திலும் நமக்கு அது பயன்பெறும், நாளை மறுமையிலும் நமக்கு பயன்பெறும். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்முன் என்ஃபோ பிஹி, அந்த இல்ம் யாருக்காவது நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுத்தந்தோம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு இல்மை நாம் மற்ற மக்களுக்கு சொல்லி தந்தோம் என்று சொன்னால், அதுவும் என்ன செய்யும்? நாளை மறுமை நாளிலே நமக்கு வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மிகச்சிறந்த ஒரு செயல் என்னவென்று சொன்னால், மிகவும் அதிகமான ஒரு இல்மு ஒரு மனிதருக்கு நாம் கற்றுத்தருகின்றோம் என்று சொன்னால் அது என்ன விஷயம் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு நாம் குர்ஆன் ஓதுவதை கற்றுத்தருவதை விட சிறந்த ஒரு அமல் எதுவுமே கிடையாது. அந்த குர்ஆன் ஓதுவதை நாம் ஒரு மனிதருக்கு சொல்லி தந்தோம் என்று சொன்னால் அந்த விஷயம் என்னவாக இருக்கும்? நாளை மறுமை நாளிலும் நமக்கு வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, வலதுன் சாலிஹுன் யதுஊ லஹு, அந்த ஒரு சாலிஹான பிள்ளையை நாம் விட்டுவிட்டு சென்றோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் ஒரு சாலிஹான பிள்ளையை நாம் வளர்த்து விட்டு சென்றோம் என்று சொன்னால் அது என்ன செய்யும்? நாம் மரணித்த பிறகு நமக்காக அந்த பிள்ளை துவா செய்யும் பொழுது அந்த துவா நமக்கு என்னவாக இருக்கும்? நாளை நன்மையாக நமக்கு வரும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த குழந்தையை நாம் எப்படி வளர்த்தால் அது நமக்கு துவா செய்யும் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் நம்முடைய பொறுப்புகளை மிகவும் கவனமாக கவனித்து நாம் அந்த பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துவா செய்வார்கள். நம்முடைய இந்த உலகத்திலே நம்முடைய பொறுப்புகள் என்ன? இந்த உலகத்திலே நம்முடைய பொறுப்புகள் என்ன? அந்த பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லித் தருவது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே எது எதெல்லாம் ஹராம், எது எதெல்லாம் ஹலால் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்தை நாம் சொல்லித் தந்தோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? அந்த தகப்பருக்காக, அந்த தந்தைக்காக அது என்ன செய்யும்? நாளை மறுமை நாளுக்காக அந்த பிள்ளை, அந்த தகப்பர் இந்த உலகத்திலிருந்து அவர் பிரிந்தவுடன் அந்த பிள்ளை என்ன செய்யும்? அந்த தகப்பருக்காக அவர் துவா செய்வான். அந்த பிள்ளையை நாம் இந்த உலகத்திற்காகவே நாம் வளர்த்து விட்டு சென்றோம் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய விஷயங்களை அந்த பிள்ளைக்கு நாம் சொல்லிவிட்டு சென்றோம் என்று சொன்னால் அது துவா செய்யுமா என்று சொன்னால் அது துவா செய்யாது, மாறாக அது பதுவா தான் செய்யும் நமக்காக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்ற விஷயங்களை புரிந்து கொண்டு நம்முடைய பொறுப்புகளை நாம் புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே நாம் பொறுப்புகளை மிக அதிகமாக நாம் பொறுப்பாற்றினோம் என்று சொன்னால் நம்முடைய உலக வாழ்க்கையும் நமக்கு மிக சீராக அமையும், நாளை மறுமையினுடைய நாளும் நமக்கு சீராக அமையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் சொர்க்கத்தை தருவானாக. சொர்க்கத்திலும் மிக சிறந்த சொர்க்கமான அந்த உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தை நமக்கு தருவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா இன்னனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வ கஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா வ தவஃபனா மஅல் அப்ரார். யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் குலூபினா அலா தீனிக். யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் குலூபினா அலா தீனிக். யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் குலூபினா அலா தீனிக். இன்னல்லாஹ يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله